முகப்பொலிவு வசீகரத்தை கூட்டக்கூடிய ஒரு 5 சூப்பரான வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கண்ட கண்ட மருந்து, மாத்திரை, லோஷன் 5 பைசா செலவு இல்லாமல் அழகாக வசீகரமாக நம்மளால் மாற முடியும். வாங்க என்னன்னு பார்த்தரலாம். முதலாவது காய் பார்த்தீங்கன்னா கேரட். கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின் இது தாங்க அழகு கூட்டக்கூடிய விஷயம். இது என்ன தெரியுமா பண்ணுது? ஒவ்வொரு செல்ஸையும் ஹீல் பண்ணி புதுப்பிக்குது. பழைய டெட் செல்ஸை அவ்வளோத்தையும் வெளியே தள்ளிட்டு புது புது செல்லாக உருவாக்கும் போது முகத்தில் புது செல்லு வரும்போது எப்படி இருக்கும்? அழகு வசீகரம் தானாக கூடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தக்காளி. வைட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது. பொட்டாசியம் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். லைக்கோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. உடம்புல உள்ள கழிவுகள், டாக்ஸின்லாம் நீக்கக்கூடியது. இந்த டெட் செல்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும்போது தான் முகப்பொலிவே இழந்துடுறோம் இல்லையா? அதெல்லாம் இதை அடித்து எடுத்து வெளியே கொண்டு போய் விட்டுருதுங்க இந்த லைக்கோபின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராகி அழகு கொட்டுன்னு கொட்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா கீரை. இதில் அழகாக்கூடிய கீரை பசலைக்கீரை. இதில் வைட்டமின் சி, இ ரெண்டுமே உங்கள் அழகுக்கு தேவையான வைட்டமின்கள். ஃபேஸுக்கு போடக்கூடிய சீரத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ, வைட்டமின் சி கலந்துதானே வருது இல்லையா? அது ஏற்கனவே இந்த பசலைக்கீரை இருக்கும்போது எதுக்கு காசு செலவு பண்ணி அதெல்லாம் நம்ம வாங்கணும்? நாலாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்டா கரோட்டின் கேரட் மாதிரியே இதுலேயும் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது இல்லையா? உடம்புல போய் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடாக மாறும் இந்த பீட்ரூட் சாப்பிட்டா. இது என்ன தெரியுமா பண்ணுது? உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அப்படியே செல்ஸ் எல்லாம் பயங்கரமாக குளிர்விச்சு அழகை அப்படியே தூக்கி நிறுத்தும். கடைசி 5 பார்த்தீங்கன்னா அழகை வசீகரத்தை கூட்டுறதுக்கு குடமிளகாய்ன்னு சொல்லக்கூடிய பெல் பெப்பர். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பஜ்ஜிலாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? இது கொலாஜன் உற்பத்தி அதிகப்படுத்துதுங்க. செல்ஸோட புத்துணர்ச்சியை கூட்டுதுங்க. கொலாஜன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் உள்ள ஒரு பசை போன்ற அமைப்பு. அதுதான் அப்படியே செல்ஸை அப்படியே இறுக்கமாக டோன் கூட்டுறது அதுதாங்க. அது இல்லாத போது தான் நம்மளுக்கு தோல்லாம் ஒரு மாதிரி சுருக்கம் வர்றது காரணம் இது தான். அப்போ இந்த கொலாஜனை அதேப்படுத்திட்டோம்னா முக வசீகரம் வயசாகாது, பயங்கரமாக கூடிரும். இப்போ சொன்ன ஒரு 5 வகையான காய்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா முகம் அடிக்கடி கழுவணும். அதுக்காக எப்போவுமே நம்ம கண்ட க்ரீம்லாம் போட்டு கழுவக்கூடாதுங்க. ஒரு தடவை 2 தடவை சாதாரண சோப்பு வச்சு கழுவினா போதும். மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 செகண்டு அப்படியே முகத்தை கலருமே பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் தண்ணியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அப்படியே முக வசீகரம் இருக்கும். ஏன்னா அந்த வெளியே உள்ள அந்த தூசு, மாசு இதெல்லாம் நம்ம ஸ்கின்னில் போய் படியும் போது தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அந்த முகத்தில் வரக்கூடிய முகப்பருவாகட்டும் இல்லையா, ஒரு மாதிரி தோல் கலர் மாறுறது, பல விதமான பிரச்சனைகள் தடித்து போடுறதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் காரணம் அந்த டாக்ஸின்ஸ் தான், அந்த அழுக்கு தான். இதை நம்ம கழுவிட்டோம்னா முடிஞ்சிரும். வெளியே தண்ணியை வச்சு கழுவுவோம், உள்ளே இந்த காய்கறிகளை சாப்பிட்டு முக வசீகரத்தை கூட்டுவோம். முக வசீகரம் கூடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாலி தானே. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.